ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நல்ல ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜியும் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 or 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சுருக்கோம் கைஸ். ஓகேவா? ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா பப்ளிக் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா லைவ் சிக்னல்ஸாக இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட் சிக்னல்னால் பார்த்தீங்கன்னா 24/7 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருங்க கைஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க கைஸ். ஓகே, ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ நீங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக பார்த்தா கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் பார்த்தீங்கன்னா ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தா ஒரு டிசிப்ளின். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தா டிசிப்ளின் கீப்பப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தா ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வாலடைல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணுறது, அந்த மார்க்கெட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பிசியில் பண்ணிங்கன்னா ஸோ மாதிரி மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ போல ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியை ஃபைன் பண்ண ஈஸியாக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸோ 1 minute வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 minute அண்ட் எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்லேயே இருக்கணும் எக்ஸ்பைரி டைம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டான ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்ல போகிற இண்டிகேட்டர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலிங்கர் பேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பொலிங்கர் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பீரியட் மட்டும் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா 10 வச்சுக்கோங்க. டீவியேஷன் பார்த்தீங்கன்னா 2 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸோ இண்டிகேட்டரை பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க கைஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும். அந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொலிங்கர் பேண்டு அப்பர் பேண்ட் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும். எப்படின்னா அந்த லெஃப்ட் கார்னரும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பேண்டுக்கும் மேலே இருக்கணும், ரைட் கார்னரும் பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டுக்கும் மேலே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல காமிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த க்ரீன் லைன் இந்த க்ரீன் கேண்டில் பார்க்குறீங்க. இந்த க்ரீன் கேண்டில் இந்த க்ரீன் கேண்டிலோட லெஃப்ட் கார்னருமே இந்த அப்பர் பேண்டுக்கும் வெளியே இருக்குது, இந்த ரைட் கார்னருமே இந்த அப்பர் பேண்டுக்கும் வெளியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தா ஒரு க்ரீன் கேண்டில் வந்துன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள் சேம் தான் பார்த்தா டவுன் ட்ரேடுக்குமே அதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கைஸ். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுனுமே பார்த்தீங்கன்னா காமிச்சிடுறேன். அதாவது டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போடுறதுமே பார்த்தீங்கன்னா காமிச்சிடும். ஓகேவா? ஸோ அப் ட்ரேட் போடுறதுக்கான என்ட்ரி இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் அது பண்ணேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், அது ஒரு சூப்பரான என்ட்ரிங்க. ஓகே, இதோ இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரு ரெட் கேண்டில். ஓகேவா? அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொலிங்கர் பேண்டோட லோயர் பேண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அதே மாதிரி இதுக்குமே சேம் தான். இந்த லெஃப்ட் கார்னர் அந்த கேண்டலோட லெஃப்ட் கார்னரும் வெளியே இருக்கணும், ரைட் கார்னரும் வெளியே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா வெளியே இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தா அப்ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே? ஸோ நீங்கள் பார்த்தா அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா ரெட் கேண்டில் இந்த லோயர் பேண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி இந்த லெஃப்ட் கார்னரும் அந்த லோயர் பேண்டுக்கும் வெளியே இருக்கணும், ரைட் கார்னரும் இந்த லோயர் பேண்டுக்கும் வெளியே இருக்கணும். இதுவே சேம் பண்ண அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா
க்ரீன் கேண்டிலோட லெஃப்ட் கார்னரும் அந்த ரைட் கார்னரும் அப்பர் பேண்டுக்கும் வெளியே இருக்கணும். ஸோ இந்த 2 இதுவுமே இருந்ததுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸோ நீங்கள் உடனே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிடலாங்க கைஸ். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிப்போம். பிகினர்ஸ்க்கு அப்போ தான் புரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர் வெளியே இருக்குது, ஆனால் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் எடுக்கக்கூடாது. ஓகே, 2 கார்னருமே பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பேண்டுக்கும் வெளியே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மெயின் திங் கேண்டிலோட லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணணும் கைஸ். ஓகேவா? வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மல்டிபிள் அசெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண சொன்னேன். ஓகேவா? ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அசெட் ஓப்பன் பண்ணி வச்சா நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ பார்ப்போம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கீழே இறங்கியிருந்தால் நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் அப்டேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம் கைஸ். அண்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ மார்டிங்கல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் இல்லாமலே பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி மார்டிங்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது உங்கள் ரிஸ்க் தான். பட் பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் இல்லாமலே பார்த்தீங்கன்னா அக்யூரசி நல்லாயிருக்கும். ஸோ மார்டிங்கல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஓகேவா? அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் மார்டிங்கல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க அசட் எந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரியும் இல்லை. ஸோ நியூ அசட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஏன் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஸோ நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலோட லெஃப்ட் கார்னரும் வெளியே இருக்குது, இந்த ரைட் கார்னரும் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பேண்டுக்கும் வெளியே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அப்படி லாஸ் ஆனிச்சுன்னா நான் மார்டிங்கல் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன் கைஸ். ஓகேவா? பார்ப்போம். ஓகேவா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்ட்ரேட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லோயர் பேண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். அது எப்படி பிரேக் அவுட் ஆகிருக்கணும்னா அந்த கேண்டிலோட லெஃப்ட் கார்னரும் ரைட் கார்னரும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் பண்ண நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இந்த ரெட் கேண்டில் நல்லா நோட் பண்ணுங்கள். லெஃப்ட் கார்னர் வெளியே இருக்கா, ரைட் கார்னர் வெளியே இருக்கா அந்த பேண்டுக்கும். ஸோ அந்த பேண்ட்னா இந்த உள்ள எல்லோவாக இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த பேண்டோட ஜோன். ஓகே, அந்த ஜோனுக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கணும் அந்த கேண்டிலோட லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னர். ஸோ இந்த மாதிரி இப்போ வெளியே இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலுக்கு வெளியே இருந்தால் நீங்கள் இப்போ அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஓகேவா? சேமே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்குமே அதே தான். க்ரீன் கேண்டிலோட லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கணும். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ பார்ப்போங்க கைஸ். ஓகேவா? எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லைவாக தான் பார்த்தீங்கன்னா காமிப்பேன். ஸோ லாஸ் ஆனாலுமே காமிப்பேன், ஸோ ப்ராஃபிட் ஆனாலுமே காமிப்பேங்க கைஸ். ஓகேவா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நான் போடுற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் போடுறேன். ஓகேவா? ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணாமல் இருக்காது. ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனால் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம், பார்ப்போம். ஓகே, இதுவும் நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ என்ட்ரிக்கு. ஸோ எந்த ஒரு அசட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரின்றது ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய அசட்டில் செக் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த அசட்டை பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இதுனா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பார்த்தீங்கன்னா வால்டைலான மார்க்கெட். ஓகேவா? ஸோ கேண்டிலே இல்லை பாருங்கள், சுத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், கேண்டிலோட பாடியே கிடையாது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அசட்லனா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க கைஸ். ஓகேவா? இந்த மாதிரி அசட்லாம் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வால்டைல் மார்க்கெட்டோட ஒரு டைப் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோவில் காமிக்கிறேன்னு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தா அதுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? ஸோ அசட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு வேல்யூவே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி அசட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு காமிக்கணும்னு காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் தான். ஓகேவா?
ஸோ நான் டைப்ஸ் ஆஃப் வால்டைல் மார்க்கெட்னு பண்ண ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேங்க ஸோ ஓகேவா. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். நானுமே பார்த்தீங்கன்னா அசலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போங்க ஸோ ஓகேவா. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேடுக்கான எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டலோட லெஃப்ட் கார்னர் வெளியே இருக்குது, இந்த ஜோனுக்கும் வெளியே இருக்குது, ரைட் கார்னரும் பாருங்கள் வெளியே தான் இருக்குது ஓகேவா. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ இதுவுமே ஒரு என்ட்ரி தான். ஸோ பார்ப்போம் ஓகேவா, வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நான் உங்களுக்கு பார்த்தா என்ட்ரியை பார்த்தீங்கன்னா சார்ட்டில் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு அப்ட்ரேடுக்கான என்ட்ரி. ஸோ இது இந்த நம்ம போடுற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா அபவ் 75% இருக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போடுறோம் ஓகேவா. ஸோ இதுவுமே பாருங்கள், இது ஒரு என்ட்ரி. ஸோ இதுவுமே ப்ராஃபிட்டு, அண்ட் இது பாருங்கள், இதுவுமே ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அக்யூரஸியானதான் ஓகே. ஸோ இதுவுமே ஒரு என்ட்ரி, எதுவுமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் வின்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரக்ட் வின்னே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அக்யூரஸி கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுவுமே ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே. ஸோ 10 என்ட்ரி இருந்ததுன்னா அதில் ரெண்டு இல்லைனா ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டேரக்ட் வின்லேயே சொல்கிறேன். ஸோ இதுவுமே ஒரு என்ட்ரி, இதுவுமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் வின்னு. ஸோ பாருங்கள் ஓகே. ஸோ நீங்கள் சார்ட்டை மூவ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே சார், நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். நானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு ட்ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ மஸ்ட்டு எல்லாருமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ் ஓகே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமே ஓகே. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறதே அதான் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க கைஸ் ஓகேவா. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பயும் புரியலனா எனக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் காமிச்சு ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தனியாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க கைஸ் ஓகேவா. ஸோ நான் புரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ரொம்பவே பிகினராக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸோ எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்றவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் ஓகேவா. ஸோ அதுமாதிரி பார்த்தா மற்றபடி உங்களுக்கு கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் இஷ்யூ ஆர் வித்ட்ரால் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கு பார்த்தா என்ன பண்ணணும்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பார்த்தா நான் சொல்கிறேன் கைஸ் ஓகேவா. ஸோ அதுமாதிரி பார்த்தா எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் பண்ண ரிப்ளை எல்லாருக்குமே பண்ணுவேங்க கைஸ் ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ண எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க கைஸ் ஓகேவா. ஸோ ஓகே, பேசுனது போதும். ஏதாவது என்ட்ரி வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோக்காக நான் ஜஸ்ட்டு பண்ண ட்ரேட் எடுத்து காமிக்கிறோம் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் பண்ணால் ஜஸ்ட் வீடியோக்காக எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ இது லாஸ் ஆனால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேண்டில் பண்ணால் க்ரீனில் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்க வேண்டியது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் பார்த்தா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெஃப்ட் கார்னரும் ரைட் கார்னரும் இந்த ஜோனுக்கும் வெளியே இருக்குது ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்பர் பேண்டுக்கும் இந்த லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் பண்ண வெளியே இருந்தது. ஸோ நான் அதனால் பண்ண டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஸோ ஓகேவா. நீங்கள் பண்ண இந்த இடத்துல பண்ண ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணால் ஒரு மார்டிங்கல் 1 தானே எடுத்திருக்கோம் ஓகேவா. ஸோ மார்டிங்கல் 1 டேரெக்டாக எடுத்திருக்கோம் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஸோ ஓகேவா. இது நம்மளுக்கு பண்ண ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இதுவுமே ஜஸ்ட்டு பண்ண ஒரு 60% தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஓகே. ஸோ ஜஸ்ட் பண்ண வீடியோக்காக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரேசி இன்னுமே பெட்டராக இருக்கணும்னா ஸோ இந்த லெஃப்ட் கார்னரும் ரைட் கார்னரும் இன்னுமே நல்லா வெளியே இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறதுல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அது பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கூட இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ புரியாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்ளை பண்ணுவேன் கைஸ் ஓகேவா. ஸோ வேறு டவுட்ஸ் இருந்தால் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேவா. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.